சென்னை வளசரபாக்கத்தில் டெலிவரி ஊழியரை துப்பாக்கி காட்டி மிரட்டி தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் உண்மைத்தன்மை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன பகிரலாம்? வளசரவாக்கம் பகுதியில் டெலிவரி ஊழியர் தனது நண்பருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைதான போது உடனே இருந்த நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புகார் குறித்து உண்மைத்தன்மையை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர் நண்பரையும் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக கூறப்படக்கூடிய நண்பரையும் பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை பிடித்து விசாரித்தால் மட்டுமே துப்பாக்கியை காட்டி மிரட்டலாம் என்பது தெரியவரும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வளசரவாக்கம் காரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷன் இவர் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று அவரது நண்பர் சதீஷுடன் மது அருந்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சதீஷுடன் இருந்த சுதாகர் என்ற நபர் துப்பாக்கியை காட்டி தன்னை மிரட்டியதாக மது போதையிலே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சதீஷ் என்ற நண்பரை பிடிப்பதற்கான தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. உடன் இருந்த நபர் உண்மையிலே துப்பாக்கியை காட்டி நிறுத்தினாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த சதீஷையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மது போதையில அதிக அளவில் இருந்ததுனால மாறி கூறினரா உண்மையான புகாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வளசரவாக்கம் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.